ஐம் தேன்மொழி, கம்மிங் ஃப்ரம் சேலம். இளையராஜா மியூசிக் அப்படிங்கிறது எங்களோட சைல்டுஹுட்ல இருந்து எங்க கூட வளர்ந்தது நம்ம சொல்ல முடியும். அது கூட தான் நாங்கள் வளர்ந்தோம். ஸோ ஒவ்வொருத்தரோட பிளட்ல கலந்த மாதிரி இந்த இசை இளையராஜா மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். ஸோ எனக்காக அதனால தான் நாங்கள் சேலத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம், நானும் என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராஜாவும். அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு உண்மையாலுமே இட்ஸ் அ குட் ஃபார்ச்சூன் ஃபார் அஸ். நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இளையராஜா என்னோட வாழ்க்கையில் என்னிலிருந்து பிரிக்க முடியாத ஒருத்தர். ஸோ அவர் சின்ன வயசுலேருந்தே அவருடைய பாடல்களை கேட்டு 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 வளர்ந்தது. அதாவது என்னையும் அவரையும் பிரிக்கவே முடியாது. நாங்கள் 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று, அந்த அளவுக்கு வி ஆர் ஸோ க்ளோஸ். அவரை தனியாக பார்த்ததே கிடையாது. அவர் இல்லாத ஒரு லைஃப் நான் நினச்சி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இளையராஜா ரொம்ப பிடிக்கும். எங்கள் பேர் அரவிந்த் குமார். நாங்கள் ஃபேமிலியோடு வந்துருக்கோம். நான், ஒய்ஃபு, மகன், மச்சான், பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் ஃபேமிலியோடு வரோம் ராஜா சார் பாட்டு கேட்கறதுக்கு. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 15 ஈவெண்ட் கிட்ட நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். ராஜா சார் ப்ரோக்ராமு எங்கே நடந்தாலும் நாங்கள் போயிட்டு பார்ப்போம். நாங்கள் ராஜா சார்னா உங்களுக்கு ரொம்ப உயிர், பார்ட் ஆஃப் லைஃப். எங்கள் பிளட்லேயும் கலந்துட்டு இருக்கிறார் ராஜா சாரோடைய மியூசிக்ஸ் எல்லாம். இளையராஜாவோட தீவிர ரசிகர் நாங்கள். ஐயாவோட பாட்டு கேட்கறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் நாங்கள் தாண்டி ஒரு மன ஆத்மா, ஒரு இன்பம், ஒரு அமைதி, ஒரு தியானம் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். நன்றி. சின்ன வயசுலேருந்தே அவர் ரசிகர். அவருடைய எல்லா பாட்டும் நிறைய நாங்கள் சென்னையில் போயிருக்கோம். அங்கே 3வது நந்தனம் அங்கே கிரவுண்டில் இப்போ அவருடைய 75வது பிறந்தநாள் ப்ரோக்ராமிலே நம்ம போயிருக்குது. எங்கிருந்தாலும் போவோம். எப்படி இருக்கு நிகழ்ச்சி? எப்படி இருக்கும்? எப்போ ரியல் ப்ரோக்ராம் தானே, அந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டேன். பயங்கரமா இருக்கு. பாட முடியுமா? எங்க அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நானாக நானிலே தாயே, அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஹலோ, நாங்க பாலக்காட்டுல இருந்து வர்றோம். நாங்கள் எல்லாம் ஆர்டிஸ்ட், சிங்கர்ஸ். அப்போ நாங்க எல்லாம் பாடுறது ராஜா சார் சாங் மட்டும்தான். இவங்க ராஜா சாரை நேர்லயே பாத்திருக்கேன், போய் வீட்டிலே பார்த்திருக்கேன். எனக்கு அந்த பாகியம் கிடைக்கல. ராஜா சார் இது 3ஆமത്തെ ஷோ நாங்களோடது. நாங்க கேரளாவில இருந்து வர்றோம். ராஜா சார் ரொம்ப பிடிக்குന്നിல்ல, குருதான். ஸோ இன்னைக்கு இசைஞானி இளையராஜாவோட ஈவெண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நம்ம ஃபேமிலியோட வந்திருக்கோம். இசைஞானி இளையராஜாங்கிறது வாழ்க்கையோட ஒரு பாட்டு. அவர் வந்து 1970 இப்போ வரைக்கும் அவர் எப்பவுமே எவர்கிட்டு தான். அவர் எங்களுக்கெல்லாம் இப்போ கார்ட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி கார்ட் ஆஃப் மியூசிக்னா இளையராஜா தான். இளையராஜா ஆல் டைம் ஃபேவரட். என்னோட ஒரு ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், டிராவலாக இருக்கட்டும், ஒரியா இருக்கட்டும், எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும், எல்லா டைமும் ஐ வில் டிராவல் வித் இளையராஜா. இளையராஜா இஸ் ரியலி இஸ் இசைஞானி, கார்ட் ஆஃப் மியூசிக். ஓகே, தேங்க்யூ. நான் மைசூர் இருக்கேன். ஓகே, நம்ம கிரேட் ஃபேன் ஆஃப் இளையராஜா. தமிழ் ஓரளவுக்கு தான் பேசுவேன். அவர் பார்க்கறதுக்காக இது 3 தடவை வந்துட்டு இருக்கேன். அவர் எங்கெங்க போறாரு, எல்லா இடத்துக்கும் போகலான்ட்டு இது பண்ணியிருக்கேன். அவர் வயசு 82 ஆயிருக்கு. ஸோ திஸ் மை 3rd கன்சர்ட். நேத்தான் மைசூர்லேருந்து வந்திருக்கேன். அவர் பார்க்கறதுக்கு அவர் இவ்வளோ 3000 டிக்கெட் வாங்கியிருக்கேன். அவர் இவ்வளோ தெரிஞ்சாலும் போதும். அந்த ஒயிட் இது இருக்குல்ல ராஜா சார், அது போதும் சார். நிறைய பாட்டு இருக்கு சார். லெட்ஸ் செலிப்ரேட் இளையராஜா சார், லெட்ஸ் செலிப்ரேட் இளையராஜா சார். இஸ் த ஒன்லி மியூசிஷியன். பாருங்க, இஸ் த ஒன்லி மியூசிஷியன் இப்போ இருக்கிறது இந்த உலகத்தில். தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.